நீ வேற நெஞ்சங்கத்திலியா வெற்றி அந்த வெள்ளம் தண்ணி வந்து ஓட்டு போறதுக்கு நடந்து போறதுக்கு போட்டுருக்கு. பங்கரண்டு Alex injala मुझे Alex injala ஈரோட கஷ்டம் அதுல பார்த்து கணக்கு பயணி எடுத்த தூக்கி பார்த்தா நெய்யர் கையில வந்துட்டு ಸಭಾವತಿ ಮಾಡಿದ್ರೆ ನಮ್ಮ ರಿಜಿಸ್ಟರ್ ನಮ್ಮ ಆನಂದ ಮುಗಿದು குருக்கள் மடம் மனித புதைகுழி
அகழ்வு நடவடிக்கையின் 2வது நாளான 2026 மார்ச் மாதம் 31ஆம் தேதி பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதுவரைக்கும் குருக்கள் மடத்திலே இருக்கின்ற மனித படுகொலை இருக்கின்றது என்று அடையாளப்படுத்தப்பட்ட இந்த இடத்திலே தோண்டுதல் நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சுமார் இதுவரைக்கும் 142 சென்டிமீட்டர் ஆழத்திலே தோண்டப்பட்டிருக்கிறது. அது மொத்தமாக தோண்டப்பட வேண்டிய ஆழம் 300 சென்டிமீட்டர், 3 மீட்டர் ஆழத்தில் சுமார் 9 அடிகள் தோண்டப்பட வேண்டும். ஆனால் இதுவரைக்கும் 142 சென்டிமீட்டர் தோண்டப்பட்டிருக்கின்றன. என்று தோண்டப்படுகின்ற போது இடையிலே கடலுக்கு அண்மித்த பிரதேசம் என்பதனால் தண்ணீர் ஊறிக்கொண்டிருக்கிறது. அதனை என்ன செய்வது என்பது சம்பந்தமான ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. இதுவரைக்கும் தோண்டப்பட்டவற்றில் எந்த விதமான அடையாளங்களும் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் மீண்டும் இந்த தோண்டுதல் நடவடிக்கைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று இது அடையாளப்படுத்தப்பட்டு இந்த ஒரு சந்தேகிக்கப்படுகின்ற ஒரு இடம், ஒரு முதலாவது இடத்திலே தான் இப்பொழுது தோண்டல் நடவடிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை போன்று இன்னும் 1-2 இடங்கள் இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து அந்த இடங்களையும் நாங்கள் தோண்டுவதற்கான முன் நடவடிக்கையாக அந்த இடத்தினை ஸ்கேன் செய்வதற்கான அனுமதியினை இன்று கௌரவ நீதவான் நீதிமன்றத்தில் இன்று கொண்டு கொண்டிருக்கு. அதற்கான அனுமதி எங்களுக்கு கிடைத்திருக்கிறது இன்னும் ஒரு இடத்தினை தோண்டுவதற்கு. அதே போன்று இது சம்பந்தமான வேறு இடங்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட அந்த ஸ்கேன் மெஷினை கொண்டு வந்து அதனை முதலிலே ஸ்கேன் பண்ணி அந்த இடத்துக்கு கீழே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா, ஏதாவது தடங்கல்கள் இருக்கிறதா, மாற்றங்கள் இருக்கிறதா என்பதனை அவதானித்து அதன் பிறகு அதற்கான கட்டளைகள் ஆக்கப்படும். ஆகவே இந்த நடவடிக்கை, இந்த தோண்டல் நடவடிக்கை என்பது ஒரு தொடர்ச்சியான நடவடிக்கை. இலங்கையிலே இதுவரைக்கும் தோண்டப்பட்டிருக்கின்ற மனித படுகொலைகள் எதேச்சையாக திடீரென்று ஒரு சம்பவம் நடைபெற்ற போது எலும்புகள் வெளியே வந்ததன் பிறகு அடையாளப்படுத்தப்பட்டு தோண்டப்பட்டதாக இருந்து வருகிறது. ஆனால் இதுதான் முதல் முறை. இந்த குருக்கள் மடம்தான் இடம் எது என்று அடையாளப்படுத்தப்படாத நிலையில் தோண்டப்படுகின்ற ஒரு இடம் என்பதனை நாங்கள் எல்லோருமே கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இது ஒரு விசேடமான முதலில் செய்யப்படுகின்ற ஒரு முக்கியமான விடயம் என்பதனால் 2-3 அடையாளங்கள் சந்தேகிக்கப்படுகின்ற இடத்திலிருந்து இந்த தோண்டல் நடவடிக்கைகளை நாங்கள் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால் குருக்கள் மடம் இந்த சம்பவத்தில் 1990 கால பகுதிகளிலே வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் இந்த இடத்திலிருந்து அங்கிருந்து சாய்த்து கொண்டு வரப்பட்டு பலவந்தமாக தள்ளி கொண்டு வரப்பட்டு இங்கே கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டவர்கள் எவருமே வந்தவர்கள் எவருமே மீண்டும் உயிரோடு திரும்பி போகவில்லை. அதனால் இதிலே எந்த இடத்தில் இவர்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது சம்பந்தமான பல வாத கருத்துக்கள் இருக்கிறது. ஸோ அதனுடைய மிகவும் பூரணமான நம்பத்தகுந்த கருத்துக்களை வைத்துத்தான் 1-2 இடங்கள் அடையாளப்படுத்தியிருக்கின்றோம். அதனால் இந்த நடவடிக்கை ஒரு தொடர் நடவடிக்கையாக நடைபெறும். இந்த இடத்திலே எந்த விதமான அடையாளங்களும் இல்லை என்றால் இன்னும் 1-2 இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதனை ஸ்கேன் பண்ணி அதனை தோண்டுவதற்கான நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கிறோம். குரல்கள் இயக்கம் இந்த விடயம் சம்பந்தமாக தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி கிடைக்கும் என்பதிலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. குருக்கள் மடம் மனித புதைகுழி வழக்கிலே இன்று 31/3/2026 2வது நாளாக குறித்த புதைகுழியானது அகழ்வு நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே குறித்த இந்த வழக்கினுடைய பிரத்யட்சக முறைப்பாட்டாளரானவர் கௌரவ மன்றிலே நகர்த்தல் பிரேரணை ஒன்றை அணைத்து குறித்த வழக்கை திறந்த நீதிமன்றத்திலே அழைக்குமாறு கௌரவ மன்றை கோரியிருந்தார். அதன் அடிப்படையிலே குறித்த வழக்கானது இன்று திறந்த மன்றிலே அழைக்கப்பட்டிருந்தது. அதன் போது பிரத்யட்ச முறைப்பாட்டாளர் சார்பிலே நாங்கள் கௌரவ மன்றிலே தோன்றி சமர்ப்பணங்களை மேற்கொண்டிருந்தோம். அதன் அடிப்படையிலே குறித்த இந்த குருக்கள் மடம் சந்தேகத்துக்கிடமான மனித புதைகுழி தொடர்பில் 3 வெவ்வேறான பிரதேசங்கள் அடையாளம் காணப்பட்டிருந்த சந்தர்ப்பத்திலே அதில் 2 பிரதேசங்கள் மாத்திரம் கிரவுண்ட் பெனட்ரேட்டிங் ரேடார் சேவையை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதாவது நிலத்தை ஊடுருவி மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு ரேடார் பரிசோதனை ஒன்று 2 இடங்களுக்கு மாத்திரம் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையிலே ஒரு பிரதேசம் மாத்திரம் குறித்த ஜிபிஆர் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கவில்லை. அந்த அடிப்படையிலே இன்று பிரத்யட்ச முறைப்பாட்டாளரானவர் கௌரவ மன்றை நகர்த்தல் பிரேரணை வாயிலாக அணுகி குறித்த ஜிபிஆர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்காத 2015ஆம் ஆண்டு குறித்த ஜிபிஆர் சோதனையானது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அவ்வாறு மேற்கொள்ளப்பட்டிருக்காத அந்த ஒரு பிரதேசத்தையும் தான் தன்னுடைய சொந்த செலவிலே ஜிபிஆர் பரிசோதனை மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் அது தொடர்பிலே எழுகின்ற
சகல வகையான செலவினங்களை பொறுப்பெடுப்பதாகவும் தமக்கு இந்த வழக்கிலே குறித்த அந்த கிரவுண்ட் பெனட்ரேட்டிங் ரேடார் நிலத்தை ஆழ ஊடுருவுகின்ற அந்த ரேடார் சோதனையை மேற்கொள்வதற்கான உபகரணங்களை கொழும்பிலிருந்து கொண்டு வருவதற்கான தோதான ஒரு கட்டளையை ஆக்குமாறும் கோரியிருந்தார். குறித்த இந்த வழக்கிலே பிரத்யட்ச முறைப்பாட்டாளரினுடைய சமர்ப்பணங்களையும் கோரிக்கைகளையும் கூர்ந்து அவதானித்த மன்றானது அதில் பொதிந்திருக்கின்ற நியாயத்துவங்களை கருத்திலே கொண்டு குறித்த அந்த GPR உபகரணங்களை கிரவுண்ட் பெனட்ரேட்டிங் ரேடார் அந்த உபகரணங்களை அவருடைய சொந்த முறைப்பாட்டாளருடைய சொந்த செலவினங்களிலே கொண்டு வந்து அந்த சேவையார் பண்ணப்படாத எஞ்சியிருக்கின்ற அந்த ஒரு பிரதேசத்தை மாத்திரம் பெனட்ரேட்டிங் ரேடாரை பயன்படுத்தி சேவையை பண்ணுவதற்கு அளவீடுகளை மேற்கொள்வதற்கு உரிய கட்டளைகளை இன்று ஆக்கியிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இன்னும் ஒரு சில தினங்களுக்குள்ளால் குறித்த அந்த நிறுவனத்தை இந்த முறைப்பாட்டாளர் அணுகி அவருடைய சொந்த செலவினத்திலே அந்த உபகரணங்களை கொண்டு வந்து மீதமாக இருக்கின்ற அந்த பிரதேசத்தையும் சேவை ஸ்கேனிங்குக்கு உட்படுத்த இருக்கின்றார் என்ற இந்த செய்தியை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றோம். முறைப்பாட்டாளர் சார்பிலே நான் சட்டத்தரணி முபாரக் முவாசம். அப்துல் மஜீத் முகமது ரவுஃப். முறைப்பாட்டாளர் அப்துல் மஜீத் முகமது ரவுஃப் சார்பிலே சட்டத்தரணி முபாரக் முவாசம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.